மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். லண்டன் போயிருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த மாசம் லாஸ்ட்ல தான் வராரு. நான் லண்டன் போறேன், நான் வர வரைக்கும் கடையை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சொல்லி நம்பி எச்ராஜா கையில கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவர் வரதுக்குள்ள எச்ராஜா ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அர்பன் நக்சலா போயிட்டு பயங்கரவாதியா இருக்குங்க. காக்கா வலிப்பு வந்த காண்டாமிருகம் மாதிரி ஏன் இப்படி காட்டு கத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்துல கிண்டியில அரசு மருத்துவர் ஒருத்தரை குத்தப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அங்க போய் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கள போய் ஒவ்வொருத்தரா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி எச்ராஜாவும் அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்து முடிச்சுட்டு தான் தன்னோட புனித கருத்தை இப்ப எச்ராஜா பேச வந்திருக்கிறாரு. இதுல என்னன்னா, அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த நடந்த சம்பவத்துக்கு எல்லாமே திமுக தான் காரணங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். ஒரு பேஷண்டோடைய உறவினர் அவங்க அம்மாவுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கறதால அந்த கோவத்துல போய் குத்திட்டாரு. இதுதாங்க நடந்த சம்பவம். இதுக்கு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்ல, அரசு சரியா செயல்படல அப்படின்னா, அரசு சார்பில் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமே தவிர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டருக்கும் சொல்லி அரசு சார்பில் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இவர் சொல்றதை பார்த்தா என்னோட டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, டாக்டர் பின்னாடி ஆயுதம் தாங்கிய காவல்துறை அவங்க பின்னாடியே போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. சரி, இந்த இடத்துல ஒரு டாக்டர் ஒரு பேஷண்டோட உறவினர் அவங்களுக்குள்ள நடந்த தனிப்பட்ட பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பிரச்சனையால நடந்தப்பட்ட இந்த சம்பவத்துக்கே ஒரு அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க இவங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசல இன்னைக்கு காலையில நடந்திருக்கக்கூடிய சம்பவம், அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச ஜான்சி பகுதியில் இருக்கக்கூடிய மகாராணி லட்சுமி பாயின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் பிரிவுன்னு சொல்லி தனியா இருக்குது. அந்த குழந்தைகள் பிரிவுல இன்னைக்கு காலையில ஏற்பட்ட தீ விபத்தால 10 குழந்தைங்க அந்த இடத்துல செத்து போயிருக்காங்க. 10 குழந்தைங்க அப்படி அநியாயமா, அதாவது பல கனவுகளோட பிள்ளைய பெற்றிருப்பாங்க. அந்த 10 குழந்தைங்க இன்னைக்கு செத்து போயிருக்காங்க. இதை பத்தி இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தனி வீடியோவா போடுறோம். அங்க என்ன நடந்துச்சு, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன செஞ்சாரு, இப்படி சொல்லி பல தரவுகள், அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன குளறுபடி நடந்துச்சு சொல்லி பல தரவுகள் நம்ம தேடி எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு சாயந்தரம் அதை பத்தி நம்ம தனியா பேசலாம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு உறவினர்களுக்கும் நடந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கே அரசு தான் காரணம் அப்படின்னா, இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டு 10 குழந்தைங்க அநியாயமா இறந்து போயிருக்கு. இந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கு எச்ராஜா யார காரணமா சொல்ல போறாரு? இங்க பயங்கரமா வாய்க்கிலேயே இங்க பேசிட்டு இருக்காரு. கிண்டில இத பத்தி பேசுவோம். ஓய், அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது மட்டும் இல்லாம திமுக அரசு மட்டும் காரணம் இல்லையா, திமுக கட்சிக்காரங்களும் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வாய் இருக்குன்னு சொல்லி வாண்டடா வாந்தி எடுக்கிறாரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைன்னாலும் திமுக காரன் போய் பரோட்டா திம்பான், காசு கொடுக்க மாட்டான், கேட்டா அடிப்பான். அதே மாதிரியா மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் இதான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது இப்ப எங்க வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. அதாவது எவனோ ஒரு திமுக நிர்வாகி எங்கேயோ ஒரு பரோட்டா கடையில போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணா அப்படிங்கிறதுக்காக என்னவோ திமுக கட்சியை தான் அப்படி செய்ய சொல்லிச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. இத்தனைக்கும் அன்னைக்கு இந்த ஹோட்டல்ல இந்த சம்பவம் நடக்கும்போது திமுக சார்பில் அதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க. அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து தூக்கி போட்டு உடனடியாக அங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா இதுக்கு என்னவோ ஒட்டுமொத்த திமுக தான் அப்படிலாம் செய்ய சொன்னது மாதிரி எச்ராஜா அப்படி வாயை கிளியே பேசுறாரு. இவங்க பாஜகவுடைய நிர்வாகிகள் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி வழிப்பறி செய்து பாஜக நிர்வாகி கைது அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இவர் யாருன்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்டத்துடைய பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர். அங்க மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய நபர் மதுரையில போய் கத்தியை காமிச்சு வழிப்பறி வேலையில செஞ்சிருக்கிறாரு. அதுல கைது செய்யப்பட்ட ஒரு நபர். அதே மாதிரி சமீபத்தில் வேலூர்ல நடந்த ஒரு சம்பவம், இருசக்கர வாகனங்களை கத்தியை காட்டி வழிப்பறி செய்த பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் கைது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. அங்க மாநில இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய கிளி என்கிற சதீஷ் கைது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். எல்லாம் இளைஞரணி பண்ற வேலையை பாருங்க. இது இல்லாம தமிழ்நாடு தாண்டி கேரளால இவங்களோட சம்பவம் ரொம்ப ஃபேமஸ்.
கேரளா ட்ரிச்சூர் ஹைவே ரோடு. இந்த ஹைவே ரோட்ல வழிப்பறியில் ஈடுபட்ட பாஜகவின் நிர்வாகிகள் பெயர்கள் அடிபடுகிறது. அந்த கேஸ் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிப்பறி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வழிப்பறிகள் எல்லாம் பாஜக நிர்வாகிகள் பேர் தான் அடிப்படுது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் விகடன் இது சம்பந்தமா ரொம்ப தெளிவா ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருந்தாங்க. இந்த எப்படி, அதாவது அந்த கேஸை விசாரிக்கும் போது அதுல யார் யார் பேரெல்லாம் அடிப்படுதோ எல்லாமே பாஜக நிர்வாகிகள். அப்ப அந்த டைம்ல அங்க எலெக்ஷனுமே நடந்துருந்துச்சு. அப்ப இதுல வழிப்பறி செஞ்சு இதை தேர்தல் பணப்பட்டுவாடாக்காக இந்த பணத்தெல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்படின்ற கோணத்துல எல்லாம் கேரள போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விகடன் இது சம்பந்தமா மொத்தமா எழுதியிருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் இதுல நான் சொல்றது இந்த கஞ்சா கேஸ், அந்த கடத்தல் கேஸ் இதெல்லாம் நான் தனியா விட்டுட்டேன். வெறும் இந்த வழிப்பறின்ற கேஸ் மட்டுமே இவ்வளவு மோசமான கேஸ்ல இத்தனை பாஜக நிர்வாகிகள் கைது. நீங்க எதை வேணாலும் எடுத்தோங்களேன், அண்டா திருடின கேஸ்ல இருந்து ஆருத்ரா கேஸ் வரைக்கும் இங்க மோசடி செய்யறத மோசமா எப்படி செய்யணும் அப்படின்றதுல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த கட்சி நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்களாம் திமுக பத்தி பேசலாமா? ஓய், அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்பதான் எச் ராஜா முக்கியமான மேட்ருக்கே வராரு. இவ்வளவு நேரம் அங்க நடந்த கத்தி குத்துக்கு வந்து திமுக தான் காரணம், திமுக நிர்வாகிகள் காரணம் இல்லையா? இப்ப பழிய தூக்கி மீடியாக்காரங்க மேலேயே தூக்கி போடுறாரு. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அர்பன் நக்சல், அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. சூழ்நிலை இருந்தா நீங்க வீட்டுல இருந்து அர்பன் நக்சலா போயிட்டு பயங்கரவாதியா இருக்குங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் சரியா தரல, அதனாலதான் அந்த பையன் போய் குத்திட்டான் இப்படின்னு சொல்லி மீடியாக்கள் தான் இப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்களாம். மீடியாக்கள் இப்படி ஒரு நரேட்டட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். எவ்வளவு ஒரு கேவலமான புத்தியை பாருங்க. இது இல்லாம அந்த குத்துன அந்த பையன் வந்து அர்பன் நக்சலா எங்க கொண்டு போய் ஏதோ கூட போய் முடிச்சு போடுறாரு பாருங்க. அப்ப கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை நடந்தா அந்த ரெண்டு சைடுமே என்ன பிரச்சனை, ரெண்டு சைடுமே விசாரிக்கணுமே, பாதிக்கப்பட்ட எல்லாரும் பக்கமே நின்று பேசணுமே, அந்த புத்தியே கிடையாது. கடைசி வரைக்கும் நாங்க எப்பவுமே மேல்மட்டத்தில் உள்ள வாக்கு மட்டும் தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல்மட்ட புத்தி தான் இது எல்லாமே. இங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த விசாரணையில ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. அந்த பையன் அவங்க அம்மா 6 மாசமா அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. கேன்சரால பாதிக்கப்பட்ட 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த 6 மாசமும் அந்த டாக்டர் அவங்களை ரொம்ப தரக்குறைவா நடத்திருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா, அந்த பேஷண்ட், அந்த அம்மா, அவங்களுடைய மகள், அவங்களுடைய இன்னொரு மகன், இந்த பையன் குத்துன இந்த பையன் எல்லாருமே சொல்றது என்னன்னா 6 மாசமா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில இந்த டாக்டர் திட்டுவாரு. ஏதாவது நாங்க டவுட்னு கேட்க போனோம்னா அந்த நோட்டை பேப்பரை தூக்கி மூஞ்சிலே தூக்கி அடிப்பாரு. இப்பேற்பட்ட இந்த அளவுக்கு எங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த அளவுக்கு எங்களை அவமானப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல எங்க அம்மாவுக்கு எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் சரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்க கொடுக்கல, எங்களை இந்த அளவுக்கு நீங்க எப்படி சித்திரவதை பண்ணீங்களா, 6 மாசமா இவ்வளவு கேவலமா பேசுனீங்கன்னு சொல்லி இந்த விரக்தியில தான் அந்த பையன் போய் குத்திருக்கானே தவிர மற்றபடி அந்த டாக்டரை போய் குத்தணும், காசு வாங்கிட்டு எங்கேயுமே போய் குத்தல. ஏன்னா அவன் ஒரு டாக்டரை போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி ஒரு பையன், ஒரு வாலிப வயசு பையன் இங்க போய் குத்துறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு. அவன் பல வருஷத்துக்கு அவன் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அவன் ஜெயில இருந்து நாளைக்கு வெளியில வந்தாலும் அவனுக்கு எங்கேயுமே இனிமே வேலை கிடைக்காது. யாருமே அவனை நம்பி இனிமே பொண்ணு தர மாட்டாங்க. அவனை ஒரு பொண்ணு காதலிச்சிருந்தா கூட இனிமே அந்த பொண்ணு அவனை காதலிப்பாளா அதுக்குன்ற கேரண்டியே கிடையாது. அப்போ தன்னோட ஒட்டுமொத்த லைஃபையுமே அவன் தூக்கி போட்டுட்டு இவ்வளவு பெரிய சம்பவத்தில் ஈடுபடுறான்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு அவங்க நோவினப்படுத்தியிருந்தா, எந்த அளவுக்கு அவங்க அம்மா மேல பாசம் இருந்திருந்தா இப்ப ஏற்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பான். அப்ப நம்ம கடைசி வரைக்கும் அந்த வன்முறை நம்ம ஆதரிக்கல, வன்முறை எதுக்குமே தீர்வு ஆகாது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வன்முறை ஒரு பையன் கையில எடுக்கிறானா அதுக்கு என்ன காரணம்? அப்போ பாதிக்க ரெண்டு சைடுமே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த ரெண்டு சைடுமே விசாரிக்க வேண்டியது முக்கியம். ரெண்டு சைடு என்ன பாதிப்பு, அந்த சைடு என்ன பாதிப்பு, இதை விசாரிக்காம வெறும் நாங்க மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமே பேசுவோம் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு அரசியல். இது வந்து உமர் அலி இல்லான்னு சொல்லுவாங்க, நீங்க ஒரு நீதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க இடத்துல நீதி கேட்டு ஒருத்தர் வராரு, வரக்கூடிய நபருக்கு ஒரு கண்ணு பறி போச்சு, ஒரு கண்ணு போய் கை ரத்தத்தோட வராரு அப்படின்னா அவசரப்பட்டு எந்த தீர்ப்பும் கொடுத்துறாதீங்க, இன்னொரு சைடும் விசாரிங்க, அவனுக்கு 2 கண்ணு பிடுங்கப்பட்டிருக்கலாம், அப்படின்னா 2 சைடுமே விசாரிச்சுதான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி உமர் அலி இல்லான்னு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்க வந்து ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சிக்கு நான் எதிராக அரசியல் செய்யணுங்கிறதுக்காக 2 பக்கம் விசாரிக்கிறது கிடையாது. இங்க டாக்டர்கள் போராட்டம் பண்றாங்க, இப்போ நம்ம போய் அங்க போய் போராட்டம் பண்ணா நம்மளோட அரசியல் தெரியும்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் பார்த்தோம்னா அங்க உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் ஒருத்தர் கூட இங்க பார்க்கல. அதனால இங்க என்னன்னா 2 சைடுமே விசாரிக்கணும். எப்படி இந்த பையன் பண்ண வன்முறை தப்பு தான், அந்த பையனுக்கு தண்டிக்கப்படணும், அதை மாற்றுக்கிறதே இல்ல. அதே நேரத்தில் இந்த டாக்டருமே விசாரிக்கப்படணும், முறையான சிகிச்சை கொடுக்கலான்னு அந்த குடும்பமே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்தோட குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டு இந்த டாக்டருமே விசாரிக்கப்பட்டு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அலட்சிய போக்கோட செயல்பட்டார் அப்படின்னா இந்த டாக்டருக்குமே இங்க தண்டிக்கப்பட வேண்டியது முக்கியம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அரசு ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனையில் இப்பேற்பட்ட அலட்சியம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது.
என்ன கேட்டா என்ன தெரியுமா, அரசு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் வேலை செஞ்சார் அப்படின்னா அவரு போய் பிரைவேட்ல போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு சட்டம் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த அவல நிலைகள் மாறும். ஏன்னா இவங்க பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஏனாதானு கிட்ட போய் பேஷண்ட்டை போய் தொடுறது கூட கிடையாது. அப்படிதான் இங்க பல டாக்டர்கள் இங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனா பிரைவேட் கிளினிக்ல இவங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்க போய் பேஷண்ட் கிட்ட போய் அவ்வளவு கொஞ்சம் குழாவிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் கூட ஒரு பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனையில முக்கியமான கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அங்கெல்லாம் ஒரு மாதிரியும் இங்கெல்லாம் ஒரு மாதிரியே நடக்கிறது. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா அரசு மருத்துவமனையில ஒரு டாக்டர் வேலை செய்யணும் அப்படி. ஏன்னா இங்க நல்ல சம்பளம் தான், இங்க ஒன்றும் அவங்க தர்மத்துக்கெல்லாம் வேலை செய்யல, நல்ல சம்பளம் தான் அரசு கொடுக்குறாங்க. அப்ப அரசு மருத்துவமனையில நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க தனியார் மருத்துவமனையில நீங்க எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. எப்படி ஒரு அரசு ஊழியரா இருக்கக்கூடிய சாதாரண அரசு ஊழியர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நிறுவனங்களும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எப்படி ஒரு சட்டம் இருக்கோ, அதே மாதிரி அரசு மருத்துவர்களா இருக்கிறவங்க தனியார் மருத்துவமனையில வேலை செய்யக்கூடாது, இவங்க தனியா கிளினிக் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா மட்டும்தான் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் முறைப்படி அணுகப்படுவாங்க. இதையும் தாண்டி இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டியது, இந்த எச் ராஜா இங்க மீடியாக்களை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறாரு, மீடியாக்களும் அர்பன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருன்னா சில மீடியாக்களோட செயல்பாடுமே இங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஒண்ணும் இல்ல, சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் ஜே பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் வெளியிடுறாங்க. அதாவது திமுக நாங்க விமர்சிக்கணும் அப்படின்ற பேர்ல ஒரு கார்ட்டூன் வெளியிடுறாங்க. ஒரு டாக்டரை அந்த வாலிபன் போய் கத்தியால குத்துறா மாதிரியும், பக்கத்துல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு எங்க ஆட்சி சிறப்பான ஆட்சி நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரியும், இந்த பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் ஆமா நம்ம ஆட்சி தான் சூப்பர் ஆட்சி ஆச்சே அப்படின்னு இவங்க 2 பேரும் ஆட்சி புகழ் படுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு டாக்டர் குத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் வரையறாங்க. இதை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஒரு எதிர்க்கட்சியா நீங்க ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம். ஆனா அந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய வன்மத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய அந்த பையனோட முகத்தை பாத்தீங்கன்னா தாடி வச்சு, அதுவும் தாடியை நல்லா ஒதுக்கி மீசை மழிக்கப்பட்டு ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் அந்த கேரக்டர் வரைகிறாங்க. ஒரு இஸ்லாமிய வாலிபன் போய் குத்துறா மாதிரி இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர். அந்த குத்துறான்ல வாலிபன், அவனுக்கு லேசா தாடி வச்சு, ரொம்ப லேசான முறையில தான் தாடி வச்சிருந்தான் அந்த பையன். ஆனா அந்த பையனுக்கு மீசை இருக்கு, நல்ல அடர்த்தியான மீசை வச்சிருக்கான். ஆனா இந்த இடத்துல அந்த கார்ட்டூன் வெளியிடக்கூடிய நியூஸ் ஜே திட்டமிட்டு அந்த மீசை எடுத்திருக்காங்க. அப்ப மீசை எடுத்துட்டா என்ன, விஸ்வரூபம் படத்துல கமலஹாசன் எப்படி மீசை எடுத்துட்டு தாடியை வச்சிட்டு இருந்தாரோ அப்படி ஒரு கேரக்டர் மாதிரி சித்தரிக்கப்பட்டு குத்துனவன் ஒரு முஸ்லீம் தான் குத்திருக்கானோ, பாய் பையன் குத்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஒரு மோசமான சித்தரிப்பை நியூஸ் ஜே இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் சில மீடியாக்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த செய்தி வெளியிடும் போது அந்த பையன் குத்திட்டு நடந்து போகக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்திருப்போம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போடும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன் நடந்து போன எத்தனையோ காட்சிகள் இருக்குது, எத்தனையோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடலாம். அதுல அந்த பையன் நடந்து போகும்போது எத்தனையோ பேர் கடந்தும் போனா, ஆனா அந்த இடத்துல கடந்து போகும்போது ஒரு புர்கா போட்ட பெண்மணி அந்த பையன் கடந்து போறான் பாருங்க, அந்த ஷாட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க போடுறாங்க. அப்ப என்ன இது பாக்குறவங்களுக்கு என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, ஓ குத்தனம் பாய் பையனா, ஒரு புர்கா போட்ட பொண்ணு கூட தான் இந்த வேலையை போய் செஞ்சிருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை கிரியேட் பண்றதுக்காக இப்பேற்பட்ட கிட்டத்தட்ட மக்களை ஒரு மறைமுக மூளை செலவை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நியூஸ் ஜேல பார்த்தோம்னா அந்த பையனுக்கு மீசை வடிக்கப்பட்டு ஒரு இஸ்லாமிய தோற்றம் கொண்ட ஒரு வாலிபன் தான் இந்த மாதிரி போய் செஞ்சான் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட செய்திகள். அப்போ ஒரு செய்தியை ஒரு உண்மையை மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது இப்பேற்பட்ட ஒரு மனசுல ஒரு வன்மத்தோட இந்த மாதிரியான செய்திகள் பரப்புறதால தான், இந்த மாதிரியான சில நபர்கள் மீடியாக்கள் இருக்கிறதால தான் எச் ராஜா மாதிரியான ஆளுங்க உங்களை பார்த்து அர்பன் சொல்றாங்க, எஸ் வி சேகர் மாதிரியான நபர்கள் நீங்க படுக்கையை பகுத்துக்கிட்டு தான் நீங்க மீடியாவில் வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் தொடர்ந்து உங்களை கேவலமா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால மீடியாக்கள் இருக்கிறவங்க அவங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இடத்துல கிண்டியில நடந்த எச் ராஜா நடந்த சம்பவத்துல அங்க பொறுப்புள்ள சில மீடியாவை சேர்ந்த நிருபர்களுமே அந்த இடத்துல இருந்தாங்க. எச் ராஜா இப்படி இஷ்டத்துக்கு பேசும்போது அந்த மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இந்த மீடியாக்காரங்களே இப்படிதான், இதெல்லாம் திராவிடியன் ஸ்டாக், நீங்க எல்லாம் அர்பன் அப்படின்னு சொல்லி எச் ராஜா தலை தெறிக்க அங்க இருந்து ஓடினாரு. இப்படி பத்திரிகையாளர்களை போய் சந்திச்சா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டு வாயை புடுங்குவாங்கன்னு தான் எங்க மோடிஜி கடந்த 11 வருஷமா எந்த ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தாம அவ்வளவு நேக்கா எங்க மோடிஜி இருந்துட்டு இருக்காரு. ஆனா எச் ராஜா வாண்டடா போய் வாயை கொடுத்து கடைசியில பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போங்க அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தலை தெறிக்க ஓடியக்கூடிய ஒரு சம்பவத்துல கடைசியில ஒட்டுமொத்தத்தில் இந்த நடந்த சம்பவத்துல எச் ராஜா துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு அந்த இடத்துல தலை தெறிக்க எச் ராஜா ஓடி இருக்கிறாப்புல. இதை பார்க்கும்போது நமக்கு கடைசியா ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. 2021க்கு முன்னாடி வரைக்கும் எச் ராஜா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, மு க ஸ்டாலினுடைய ஜாதகத்தை நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், அவர் ஜாதகத்தை நான் அலசி ஆராய்ஞ்சிட்டேன், இந்த ஜாதகம் இருக்கவாளுக்கு முதலமைச்சரா இருக்க எந்த ஒரு இதுவுமே இல்ல, நட்சத்திரம் சொல்லுது இந்த ஜாதகத்துல இருக்கவா முதலமைச்சரே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஜோசியம் ஜாதகம்லாம் பார்த்தாரு. ஆனா மு க ஸ்டாலின் அந்த ஜாதகத்தெல்லாம் தாண்டி முதலமைச்சர் பொறுப்புக்குமே வந்துட்டாரு. இப்போ எச் ராஜா அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் பார்த்தா அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு. ஓகே, டாக்டருக்கு மட்டுமே சப்போர்ட்டா பேசக்கூடிய எச் ராஜா பத்தியும் அந்த ஓகே டாக்டருக்கு மட்டுமே ஆதரவா பேசக்கூடிய எச் ராஜாவை பத்தியும் குத்துன வாலிபன் ஒரு இஸ்லாமிய வாலிபன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வரைந்த நியூஸ் ஜே மாதிரியான மீடியாக்கள் பத்தியும்
உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.